மது உடல் நலத்துக்கு கேடு அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை விட கேடு நைட்டு தூங்காமல் இருக்கிறது. நைட்டு தூங்காமல் இருக்கவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் அப்போவுமே சொல்லி வச்சுட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரவு துயிலாத பேருக்கு ரத்தம் வற்றும், திறமுறு பித்தமுது மேவிச்சீரும், பரமாய் அனிலமும் வாயுவும் அனலும் கூடி தனிவினை வாட்டுமென்றே தான். தூக்கம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ உள்ள மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்குறதை லேட் பண்ணிட்டே போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் நல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்துன்னு சொல்லி சாப்பாடு, அந்த கைக்குத்தல் அரிசி இதெல்லாமோ நம்ம பழத்தில் கொண்டு வரோம். ஆனால் அவங்க எப்போ தூங்க போனாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 மணி 7 மணி. அதுக்கு மேலே வீட்டில் லைட்டும் இருக்காது, அவங்களுக்கு நேர போக்கும் கிடையாது, தூங்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நைட்டு பகலாக மாற்றுறதுக்கு எல்லாமே வந்துடுச்சு. நம்மளோட தூக்கமும் மெல்ல மெல்ல தள்ளி போய் 2 மணி 3 மணிக்கு தான் சாதாரணமாக தூங்க போகிறாங்க. இதோட விளைவு தான் நம்மளுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. தூங்காமல் இருக்கிறதுனால நம்மளுடைய கல்லீரல் பழுதாகுது. ஏன் அப்படின்னா பித்தம் ரொம்ப தனிலை மாறி கூடும். பித்தம் கூடும்போதே உடம்பு ஹீட் ஆயிடுது. இதன் விளைவாக வாதமும் கபமும் அதோட நிலையை மாறும்போது நமக்கு நரம்பு எல்லாமே சோர்வாயிடுது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் பிளான் பண்ணி பண்ண முடியாது. வாதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு மூளையோட செயல்திறன் பாதிக்கப்பட்டுரும். ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு ட்ரௌசினஸ்லேயே தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நைட்டு தூங்காமல் இப்படியே கண்டினியூஸாக வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ரொலாங்டாக இதே மாதிரி இருக்கும்போது பெரிய பெரிய நோய்களை நம்மளே வர வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு மருத்துவராக சொல்கிறது என்ன அப்படின்னா, தூக்கம் கண்டிப்பாக ப்ராப்பராக ஒரு 11 o'clock தூங்கிடுங்க. காலையில் கொஞ்சம் 7 எழுதுங்க. என்கிட்ட நிறைய பிரச்சனைகள் சொல்லி வர இளைஞர்களோட தூக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். இந்த இளைஞர்கள் தான் நாளைய தூண்கள். இந்த தூண்களே இன்றைக்கி தள்ளாடிக்கிட்டு இருக்குது தூக்கம் இல்லாமல் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இன்றைக்கே சோஷியல் மீடியா இதெல்லாம் இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் 10 மணிக்கு எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு நல்லா தூங்குனீங்க அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மன வலிமையும் கூடும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கே தூங்காமல் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.